கூலி படத்துக்கும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கேமுக்கும் என்ன வித்தியாசம், இது குறித்து தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு விஷயத்தை பேசிட்டு நம்ம கடந்துடுறது, பெரும்பாலும் திரும்ப திரும்ப அதையே பேசுறது இல்லை. ஆனா என்ன இப்ப சிக்கல் அப்படின்னா, சூழல் அப்படின்னா, ஒரு சில பேர் இது குறித்தே பேசுறாங்க. என்னன்னா, 4 நாள்ல 400 கோடி அடிச்சிருச்சு, 1000 கோடி அடிக்க போகுது, இந்த படம் எப்படிப்பட்ட படம் தெரியுமா, ஏன் தப்பா பேசுறீங்க. இன்னும் ஒரு சில பேர் ஒருமையிலே பேசுறாங்க, இன்னும் ஒரு சில பேர் வாடா போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. யாரை கூப்பிடுறாங்க, என்ன மாதிரி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். அதாவது ஒரு படம் வர்றப்ப அந்த படத்துக்கான அளவுகோல் என்ன அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இந்த படம் ரஜினிகாந்த் நடிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனாலயோ, இல்ல கலாநிதி மாறனுடைய சன் பிக்சர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலயோ, லோகேஷ் கனகராஜுடைய படம் அப்படிங்கிறதுனாலயோ இந்த படத்தை கொண்டாடணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. இப்ப ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, தங்க ஊசி அப்படிங்கிறதுனால வயிற்றுல குத்திக்க முடியுமா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, 400 கோடி அடிச்சிருச்சு, 1000 கோடி அடிச்சிருச்சு அப்படிங்கிறதுனாலயே அது சிறந்த படம் அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? அதாவது என்ன, அந்த லங்கர் கட்டு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஒன்னு 1 ரூபா வச்சு 4 ரூபா அடிக்கிறது. அவன் எக்கச்சக்கமா ஒரே நாள் திருவிழாவை சம்பாரிச்சுட்டு போயிடுவான். அதனால அவன் நியாயமானவனா? நம்ம அந்த இடத்துக்கு வரல. இன்னொன்னு கூட வச்சுக்கோங்களேன், இப்ப ஆவின் பால் விற்கும், ஆனா அதை விட அதிகமா டாஸ்மாக் சரக்கு விற்குது. ஆவின் பால் குறைச்சு வித்து டாஸ்மாக் சரக்கு அதிகமா விற்கிறதுனாலயே, வசூல் அதிகமா பண்றதுனாலயே டாஸ்மாக் சரக்கு நல்லது, இல்ல ஆவின் பால் கெட்டது அப்படின்னு சொல்லிட முடியுமா? இந்த படம் குறித்து ரசிகர்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை வேணும்னு அடிமட்டத்துக்கு தள்ளுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல ரஜினி ரசிகர்கள் ரொம்ப அப்பட்டமா பேசுறாங்க, வாடா போடா இருடா உட்கார்றா அப்படிங்கிற அளவுக்கு போய் பார்க்கறாங்க. அதாவது எப்படின்னா, நாடு வளர்ந்துருச்சுங்க. அதாவது ரஜினிகாந்த் காலகட்டம், எம்ஜிஆர் காலகட்டத்தில் உள்ள ரசிகர்கள் வேற, அடுத்து உள்ள ரசிகர்கள் வேற. இன்னைக்கு உள்ள ரசிகர்கள் என்னன்னா, யதார்த்தமா இன்னைக்கு அறிவியல்ல பல விஷயங்கள்ல முன்னேறின காலத்துல கூட ரசிகர்கள் அடிச்சுக்கிறீங்களே, எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? இப்போ ரஜினியோ விஜயோ XRY யாரா இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கு ரசிகர் கிடையாது. ரஜினியோ விஜயோ யாரா இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்றேன், 50 150 படம் நடிச்சிருக்காங்க, 200 படம் நடிச்சிருக்காங்க, 100 படம் நடிச்சிருக்காங்க. படம் நடிக்கும் போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு திருவிழா நடக்குது, இல்ல ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, மாசத்துல ஒரு நாள் இந்த பணத்தை எடுத்து இது ஏழைகளுக்காக ஒரு சில நல்ல மனுஷங்க வைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மொத்த வருமானத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து திருப்பதி உண்டியலுக்கு அப்படின்னு வைப்பாங்க. இந்த மாதிரி அது எந்த நடிகரா இருந்தாலும் சரி, இவ்வளவு ரசிகர்கள் கொண்டாடுறாங்கல்ல, ஒரு சினிமா 200 கோடி எனக்கு சம்பளம், இந்த பணத்தை எடுத்து நான் ரசிகர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு நடிகரை சொல்லுங்க பாப்பா. ஒரு கணக்கெடுத்து, எல்லா ரசிகர் வீட்டிலையும் பெரிய கோடீஸ்வரர்லாம் ரசிகரா இருக்க மாட்டான், பெரிய ஐடி கம்பெனி அந்த மாதிரி இருக்கவெல்லாம் வெறித்தனமா ரசிகரா இருக்க மாட்டான். ரசிகரா இருக்கிறவன் சர்வசாதாரணமானவன், ஏழை கூலி தொழிலாளி, ரொம்ப அதை விட இடத்துலதான் இருப்பான். அவனை கூப்பிட்டு அந்த மன்றத்தில் உள்ளவங்களை கேட்டாலே தெரிஞ்சு போயிடும், உன் வீட்டுல படிக்கிறதுக்கா இல்லையாப்பா, படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி பெரும்பாலும் நீ விஜயகாந்த் மாதிரியான 1-2 பேர் தவிர்த்து அப்படி பெரும்பாலானவங்க இல்ல, சூர்யா தவிர்த்து பெரும்பாலானவங்க இல்ல. ஆனா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்காக எதுக்கு நீங்க அடிச்சுக்கிறீங்க? இல்ல உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா, கல்யாணம்னா நிக்கிறாங்களா, காது ஊத்தனா நிக்கிறாங்களா, இல்ல உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா பில்லு கட்டிட்டு பார்த்துட்டு போறாங்களா? அப்படிங்கிறது இல்ல. அப்ப ஏன் அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற இந்த கேள்வியையும் ரசிகர்களை பார்த்து நம்ம இன்னொரு பக்கம் கேட்க வேண்டியிருக்கு. சரிங்க, நான் சொன்னேன் இல்லையா, இந்த படம் என்ன கேமு, பப்ஜி, ப்ளூ வேல், அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர், அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம ரொம்பவே வலுவா கேட்க வேண்டியிருக்கு. படம்னா சண்டை இருக்கத்தானங்க செய்யும், மசாலா படம்னா சண்டை இல்லாம எப்படி இருக்கும்? நீங்க என்ன லூஸ் தரமா பேசுறீங்க, இப்படி எல்லாம் பதிவு போடுவாங்க. இது போடுறது உங்களுடைய உரிமை. எப்படி நம்ம ஒரு விஷயத்தை விமர்சனம் பண்றோமோ அதே மாதிரி அதுக்கு கமெண்ட் போடுறதும் அவங்களுடைய உரிமை. நம்ம அதுக்குள்ள பெருசா தலையிடல அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா அதே நேரத்துல ஒரு சினிமாவுக்கான இலக்கணம் என்னங்க இருக்கு? ஒரு பாட்டு இருக்கணும், ஒரு மசாலா சினிமா அப்படிங்கிறது, பாட்டு இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், சண்டை இருக்கணும். ஆனா இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சண்டை இல்லைங்க, வெறும் கொலைகள் தாங்க இருக்கு. எவ்வளவு வகையான கொலைகள் இருக்குன்றீங்க, அந்த கொலைகளை நீங்க எண்ணில் அடங்காது, அவ்வளவு கொலைகள் ஆரம்பத்தில் இருந்து. இதுல என்ன புதுமை பண்ணிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறப்ப, சுத்தியில வச்சு அடிக்கிறார். தனிப்பட்ட வகையில கொலை பண்றது, அதுவும் அந்த இவரை பண்றப்ப பாத்தீங்கன்னா, நங்கு நங்கு நங்குன்றப்ப தியேட்டர்ல நம்ம காது செவில் பற கிழிஞ்சு போயிடும் போல இருக்கு. அந்த மாதிரி சுத்தியில வச்சு அடிக்கிறது மாதிரியான புதுமையத்தை அந்த படத்துக்குள்ள பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சினிமா மனித மனநிலையை மாற்றுறதுல காலங்காலமா சினிமாவுக்கு ஒரு பங்கு உண்டு. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். நீங்க தமிழ் சினிமாவில் இன்னைக்கு திராவிட சிந்தனை தமிழ்நாட்டில் ஓங்கி இருக்கு அப்படின்னா, தமிழ் சினிமா அது குறித்து பேசுறது ரொம்ப முக்கியமான காரணம்.
இதே மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். எந்த பக்கம் திராவிட சிந்தனையை பேசினுச்சோ, இன்னொரு பக்கம் நல்ல பக்தி சம்பந்தமா பல படங்கள் பேசியிருக்கு. அப்ப இந்த படங்கள் மனிதனுடைய மூளையை தகவமைக்கும் போது மோசமான படங்கள் அது மாதிரி மூளையை தகவமைக்காதா? இப்ப இந்த கேள்விய ரசிகர்கள் முன்னாடியோ பொதுமக்கள் முன்னாடியோ நம்ம வைக்க வேண்டியிருக்கு. இந்த படத்துல கூலி அப்படிங்கிற கணக்குலங்க ஒரு கூலியுடைய வலிய, ஒரு கூலியுடைய புள்ள படிக்க முடியாத பிரச்சனைய, ஒரு கூலி காலங்காலமா முன்னேறல அப்படிங்கிறத இந்த படம் எங்க பேசுனுச்சு? பல ஒவ்வாத கருத்துக்கள், பல விஷயங்கள் இருக்கு. டானுக்கண்டான் டானா இருக்கக்கூடிய ஒரு ஆளை போயிட்டு சாதாரண கூலியா இருக்க ஒரு மனுஷனால ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னா அது வாய்ப்பே இல்லை. அது வேற. ஆனா இந்த படம் எது குறித்து பேசுது அப்படிங்கிறப்ப முழுக்க 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 வன்முறை. நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி போர்க்காட்சிகள் உள்ள தமிழ் சினிமா நிறைய இருக்கு. நீங்க 70க்கு முன்னாடியான காலகட்டத்தில் போர்க்காட்சிகள், குறிப்பா கர்ணன் எடுத்துக்கங்களேன். கர்ணன் அவ்வளவு பெரிய போர்க்கள காட்சிகள், அதுக்காகவே எக்கச்சக்கமா செலவு பண்ணார் அன்னைக்கு PR பந்துலு. அந்த படத்துல இவ்வளவு வன்முறை இல்லையே. இதுக்கு முன்னாடி எத்தனையோ MGR படங்கள் போர்க்காட்சிகள் இருந்தது. அந்த போர்க்காட்சிகள்ல இவ்வளவு வன்முறை இல்லையே. ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்கு இவ்வளவு வன்முறை? அது சரி. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு A சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சென்சார் போர்டு. எதுக்கு A சர்டிபிகேட் கொடுப்பாங்க? நீங்க காம உணர்ச்சிகள் அதிகமாக காட்டக்கூடிய சினிமாவோ இல்ல அதீதமா ரத்தம் தெரிக்கக்கூடிய வன்முறை இருந்தாலோ அதுக்கு தான் பெரும்பாலும் காட்சி கொடுப்பாங்க. A சர்டிபிகேட் கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா அது மோசமானது அப்படிங்கிறது. அதாவது 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க அந்த படத்தை பார்க்க கூடாது அப்படிங்கிறதான எது அர்த்தம். ஆனா தியேட்டருக்காரங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களை நீங்க தியேட்டருக்குள்ள அனுமதிக்காம இருக்கிறீங்களா? எல்லா பசங்களும் பாக்குறாங்க. அப்ப எதுக்கு A சர்டிபிகேட் கொடுக்கணும்? அப்ப தியேட்டர் A சர்டிபிகேட் கொடுத்தது சென்சார் போர்டு தப்பா அப்படிங்கிற இந்த கேள்வியை இதுக்குள்ள நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. அதாவதுங்க, நான் ஏன் இந்த ப்ளூவேல், அதே மாதிரி ப்ளூவேல் நீ காணாம போச்சு. ப்ளூவேல் அப்படிங்கிற ஒரு கேமால எத்தனையோ குழந்தைங்க இறந்து போச்சு. என் நண்பருடைய ஒத்த பையன் இறந்து போயிட்டான். அப்ப அந்த ஒரு கேம் படுத்தின பாடு. அதே மாதிரி இன்னைக்கு பப்ஜிங்கிற கேம், அதே மாதிரி இன்னொரு கேம் இருக்கு. அது என்ன கேம்பா? ஃப்ரீ ஃபயர். இதோட வேலை என்ன அப்படின்னா எவனை பார்த்தாலும் சூடுன்னு கத்து கொடுக்குறான். அவன் இலக்கு என்ன அப்படின்னா அடுத்தவனுக்கு உதவி பண்ணு கத்து கொடுக்கல, நீங்க அந்த துப்பாக்கி எடு சுடு அப்படிங்கறத தான் கத்து கொடுக்குறான். அப்ப இந்த ப்ளூவேல் கேமுக்கும் இல்ல இந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் இதுக்கும் என்ன வேறுபாடு? அப்புறம் இது எதுக்கு தேனை தடவினீங்க முட்டு கொடுத்துக்கிட்டு அவ்வளவு அடிக்குது இவ்வளவு அடிக்குது நல்லா தான் இருக்கு அப்படிங்கறது ஏன் பேசணும்? ஒரு படம் நல்லா இருந்தா பார்த்துட்டு போகணும் ஒத்தவரில் சொல்றீங்க. நல்லா இருந்தா பார்த்துட்டு போகணும் எப்படி சொல்றது? படத்தை பார்த்தா தான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்லைன்னு சொன்னா கோவிச்சுக்கிறீங்க. இது எந்த வகையில நியாயம்? ரஜினிகாந்த் கோவிச்சுக்கிட்டா நியாயம், சன் பிக்சர்ஸ் போன போட்டு ஏப்பா அப்படி பேசுறீங்கன்னு கோவிச்சுக்கிட்டா நியாயம். இல்ல லோகேஷ் கனகராஜ் அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் நம்ம நாகார்ஜுனா யாராவது கூப்பிட்டு ஏப்பா அப்படி படத்தை பேசுறீங்க அப்படின்னு சொன்னா நியாயம். நீங்க எல்லாம் எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க அப்படிங்கறதா யதார்த்தம். எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க, இது மட்டும் மனசுல வச்சுக்கணும். எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைகளுக்கான எதிர்காலம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இணைய காலகட்டத்துல பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும் நிறைய பேர் தடுமாறிக்கிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு படம் முழுக்க முழுக்க கொலைக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு முட்டு கொடுக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. நீங்க இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா இந்த மாதிரி படம் தான் வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். நன்றி, வணக்கம்.